என்ன மாற்றம் நடந்தாலும் உன் நியாயமான ஆசைகள் நிறைவேறும். அதற்கு நீ தயாராக இரு. சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயம் வரும். நீ அதிர்ஷ்டத்தை தேடி அலையாதே. இனி அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை நான் கண் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நிச்சயம் உன் வேதனைக்கு நல்ல முடிவு வரும். இது சத்தியம். என் அன்பு பிள்ளையே, உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. நம் வாழ்க்கை மாறாதா என்று நினைத்து வருத்தப்பட்டாய். நீ பட்ட வேதனைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் நான் அறிவேன். பொறுமையாக காத்து கொள். உனக்கான சரியான நேரத்தில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் தருவேன். இதுவரை நீ காத்திருந்தது போதும். இனிமேல் உனக்கு நல்லது, வெற்றி நிச்சயம். உன் வழித்துணைக்கு யார் வேண்டும் என்று நீதான் முடிவெடுக்க வேண்டும். யாரை பற்றியும் உனக்கு குழப்பம் வேண்டாம். உன் மனதுக்கு பிடித்த செயல்கள் மூலம் நிம்மதி பெறு. உன்னை நான் நம்புகிறேன். உனக்கு தேவை என்பதை தருவேன். தயாராக இரு. நான் வகுத்த பாதையில் நீ பயணிக்கிறாய். பயமின்றி முன்னேறு. வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான். உன் பொறுமையும் உன் நம்பிக்கையும் நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன். என்றும் என் அருளுடன் நீ பாதுகாப்பாக எப்பொழுதும் இருப்பாய். எந்த சூழ்நிலையிலும் அப்பன் உன்னை கைவிட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. எத்தனை வேதனை, எவ்வளவு மன அழுத்தம்! இதிலிருந்து நீ மீண்டு வந்தாய். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சி ஒளிந்திருக்கிறது. சிலரின் உண்மையான முகத்தை நீ உணர்ந்திருப்பாய். அதை உணர்த்தவே சில துன்பங்கள் வந்தன. இப்பொழுது உன்னால் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். வாழ்க்கை சில நேரம் சலிப்பாக தோன்றும், சில நேரம் செழிப்பாக தோன்றும். அது உன் மனதில் கற்பனை பிம்பமே. உன்னால் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையே. கலங்காதே, வருந்தாதே. உன்னை கண்ணீர் வடிக்க செய்கிறேன் என்று என் மீது கோபம் கொள்ளாதே. உன் தந்தை நான். குழந்தையாகிய உன்னை அளவைத்து பார்த்து கொண்டிருப்பேன் என்று நீ நினைக்காதே. எல்லாவற்றிற்கும் ஒரு கணக்கு உள்ளது. என்னால் முடியாது என்று எதுவுமே இல்லை. அப்படி இருக்கையில் தாமதமாகிறது என்றால் புரிந்து கொள். உன் கர்ம வினையிலிருந்து நீ விடுபட போகிறாய் என்று.